Students, today we are see the topic electric cells and batteries. So, okay, இதில் வந்து பாருங்கள் ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் செல் கொடுத்துருக்காங்க. ஒரு எலக்ட்ரிக் செல் வந்து ஒரு கெமிக்கல் சல்ஃபியூரிக் ஆசிட்டில் ஒரு கெமிக்கல் எனர்ஜியில் ஒரு கேத்தோடு அண்டு ஆனோட் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பாசிட்டிவ் டெர்மினலும் இந்த மாதிரி இப்படி நம்மளுக்கு வந்து பாருங்கள் ஒரு பாசிட்டிவ் டெர்மினலும் ஒரு நெகட்டிவ் டெர்மினலும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் இது கெமிக்கல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து நம்மளுக்கு என்னது ஒரு கெமிக்கல் எனர்ஜி, ஓகேவா? ஸோ இதில் இருக்க இந்த பாசிட்டிவ் டெர்மினலில் வந்து கார்பன் எலக்ட்ரோட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெகட்டிவ் டெர்மினலில் வந்து ஜிங்க் எலக்ட்ரோட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கெமிக்கல் எனர்ஜியும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஒரு 2 எலக்ட்ரோட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரோலைட்ஸை கொடுக்குது. ஸோ ஒரு எலக்ட்ரோ செல்ஸ் அப்படின்றது எதை நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுதுன்னா ஒரு பேட்டரியை கொடுக்குது. ஸோ ஒரு செல் இல்லை அப்படின்னா ஒரு பேட்ரி அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கனெக்டிங் சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். அதாவது ஒரு நெகட்டிவ் டெர்மினல் இருக்க இந்த மாதிரி நெகட்டிவ் டெர்மினலில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு வந்து த்ரோ ஆகும், ஓகேவா? ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேட்டரியை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து எதை ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சம் ஆஃப் எனர்ஜி டு மூவ்ஸ் எலக்ட்ரான்ஸ் த்ரூ த சர்க்யூட். இந்த எனர்ஜியில் அந்த எனர்ஜி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் இருக்க அந்த எனர்ஜியால் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு அந்த சர்க்யூட் ஃபுல்லாகவே மூவிங்கில் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த பேட்ரிஸ் நம்ம வந்து எலக்ட்ரிக் செல்லாகவும் பேட்ரியாகவும் யூஸ் பண்ணிக்கிறோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஒரு பேட்ரி இல்லை செல் அப்படின்றது தான் நம்ம ஒரு சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறோம், அதாவது இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது நம்ம வந்து எப்போவுமே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன் வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணிக்குவோம். ஸோ த இஎம்எஃப் வேல்யூ அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா பேட்ரி இல்லை செல்லில் வோல்டேஜ் வந்து ப்ரொவைட் ஆகும்போது பேட்ரியில் நோ கரண்ட் ஃப்ளோ ஆகல இருக்கா இல்லை எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டில் இருக்கா அப்படின்னு சொல்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக தான் இஎம்எஃப் ஆஃப் எ செல் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து எதை டிட்டர்மினேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு அந்த பேட்ரி ஆகட்டும் இல்லை செல் ஆகட்டும் அதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து மூவிங்கில் இருக்குது அதை சுற்றி அந்த சர்க்யூட்டை சுற்றி அப்படின்னு சொல்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் இஎம்எஃப் ஃபோர்ஸ். ஸோ இதனோட சிம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சை அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? சை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த சை அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஐடியல் பேட்ரி இருக்குது அப்படின்னா அதில் 0 இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு டெர்மினல் வோல்டேஜ் அதாவது அக்ராஸ் த பேட்டரியை வந்து ஈக்குவல் பண்ணும். எதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இஎம்எஃப்பில். பட் ரியலாக அந்த பேட்ரி வந்து எதில் மேர்டாக இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரோட்ஸ் இல்லை எலக்ட்ரோலைட்டில் மேர்டாக இருக்கும். ஸோ இதில் இருக்க அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃப்ளோ ஆஃப் சார்ஜில் இருக்கும்போது அந்த பேட்டரியில் நம்மளுக்கு பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினலும் அந்த சர்க்யூட்டில் சார்ஜஸ் வழியாக ஃப்ளோ ஆகும். ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அதில் சிம்பிள் வந்து ஆர், ஓகேவா? ஸோ இந்த பேட்ரி டெர்மினல் வந்து நம்ம ரியல் பேட்ரி டெர்மினல் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வோல்டேஜ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்காது அப்படின்னா இஎம்எஃப் ஆஃப் த பேட்ரி வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்காது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள் 2.4.2. ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஒரு சர்க்யூட் கனெக்ஷன் வந்து மேர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கனெக்ஷன் மேர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வோல்டேஜ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வோல்டேஜ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சரியா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சை இஎம்எஃப்பும் அண்டு ரெசிஸ்டன்ஸும் கனெக்டிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து வோல்ட் மீட்டரில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போ இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எஸ் எல்லாம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா வோல்ட் மீட்டர் இருக்கும், அதில் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும், ஓகேவா? இதில் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கும் இன்னும் இப்போ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸும் வியும் இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் வந்து ப்ரொவைட் ஆகுது அப்படின்னா இஎம்எஃப் வேல்யூவும் அண்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து இந்த ஆர் வந்து நம்மளுக்கு என்னது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து நம்மளுக்கு சை, ஓகேவா? அதாவது இஎம்எஃப், ஓகேவா? ஸோ இஎம்எஃப்
ஆஃப் எ செல் அப்படின்னு எதை மெஷர் பண்ணுறோன்னா கனெக்டிங் இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வோல்டேஜ் இந்த கனெக்டிங் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர்லேருந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ வோல்ட்மீட்டர் வந்து லிட்டில் கரண்ட்டு டிஃப்ளெக்ஷனில் இருக்கும். ஸோ சர்க்யூட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஓப்பனில் இருக்கும். ஸோ வோல்ட்மீட்டர் ரீடிங் வந்து எதை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் ஆஃப் எ செல் இந்த வேல்யூஸை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ இது வந்து எதை இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டையும் அண்டு கரண்ட்டை வந்து அந்த எஸ்டபிளிஷ் இந்த சர்க்யூட்லேயும் கொடுக்கும். ஸோ ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த செல்லில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து எவ்வளோ நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து அக்ராஸ் த ரெசிஸ்டரில் வருது அப்படின்னா அதுக்கான நம்மளுக்கு கரண்ட்டோட ஃபார்முலா என்ன? ஓம்ஸில் வந்து V = IR. ஸோ இதில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஆஃப் எ செல்லில் வோல்ட்மீட்டரில் ரீட் பண்ணுறோம், அந்த வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லெஸ்தர் இஎம்எஃப் ஆஃப் எ செல் வந்து சை வந்து இருக்கும். ஸோ அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் வந்து I × R அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆராக எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்னா V = -I × R. ஸோ இது எப்படி எழுதலாம் நம்ம? I × R psi - V அப்படின்னு இது ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா IR / IR = psi - V/R. ஓகேவா? V/R. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து டிட்டர்மினேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ ஈக்குவேஷன் வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும்? I = psi - V / R. ஓகேவா? ஸோ psi V and R அப்படின்றதுலாம் நமக்கு என்னது? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R. இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் கரண்ட் ஃப்ளோஸ் இந்த சர்க்யூட். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பவர் டெலிவரி பண்ணும்போது அந்த சர்க்யூட்டில் வந்து நாட் ஈக்குவல் டு த பவர் ரேட்டிங்கில் இருக்குது. ஸோ எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியில். ஸோ பேட்டரி வந்து நம்மளுக்கு இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸில் இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் சை வந்து நம்மளுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பவர் டெலிவரி அந்த சர்க்யூட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு எடுப்போம். ஸோ பவரோட வேல்யூ என்ன நம்மளுக்கு? P = I × psi. ஓகேவா? ஸோ I × psi. ஸோ I × psiயோட வேல்யூ என்ன? I = V + I × R. ஸோ Vன்றது வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் R அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா I × Rக்கு ஈக்குவல். அதாவது R = IR. அப்போ Pயோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும்? பவரோட வேல்யூ P = I × R + I × r. ஸோ என்ன இருக்குது நம்மளுக்கு? பவர் P = I² R × I² R. ஸோ I² × R அப்படின்றது தான் நம்ம பவர் டெலிவரி பண்ணுறோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸில். அப்போ I × R² பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிவைஸில் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு குட் பேட்டரி ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R அப்படின்றது வெரி வெரி ஸ்மாலர் தென் பவர் டெலிவர்ட் இன் த ரெசிஸ்டன்ஸ். அதாவது I² or very very smaller than I² × R. Okay students, thank you.